ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பொங்கல் வந்து எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணேன். அதாவது முந்தின நாள் போகி பண்டிகை ஈவினிங்லேருந்து நம்ம வந்து செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். போகி பண்டிகை அன்றைக்கி ஈவினிங் ஒரு 4:30-5 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இந்த காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல. ஸோ அது வந்து அதாவது வந்து பூளைப்பூ வச்சு இந்த மாதிரி வந்து கட்டுவாங்க வீட்டு வாசலில். ஸோ நான் அது வந்து கட்டி தோரணம்லாம் போட்டாச்சு. நைட்டே வந்துட்டு மாக்கோலத்தில் வந்து கோலம் போடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மாக்கோலத்தில் வந்து இந்த கம்பி மட்டும் நான் வந்து வாசப்படி கம்பி சொல்லுவாங்கள்ல, ஸோ அது மட்டும் நான் மாக்கோலத்தில் வந்து போட்டேன். அப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் வந்து நம்ம வாசலுக்கு வந்து கோலமும் வந்து கலர் கோலமும் வந்து போட்டேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபுல் வியூ ஆஃப் கோலம். நான் நைட்டே வந்து கோலம் வந்து போட்டு முடிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா கோலம் போட்டு முடித்த கையோடையே நான் வந்து அடுப்புக்கெல்லாம் வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டேன். அதனால வந்து காஞ்சிருக்கும். நம்ம காலையில் வந்து சீக்கிரமாக வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா எந்திரிச்ச உடனே வந்து குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வாஸ்து பூவை வந்து பூ போட்டேன். மார்னிங் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5:30 இருக்கும். நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா வந்து பிள்ளையார் பிடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த நெல்லவாசல் பக்கத்தில் வச்சு ஒரு சாமி கும்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுதான் வந்து சூரிய பகவான் வரத்துக்கு முன்னாடி கும்பிடணும். அதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், அழகாக வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டேன். அடுத்து வந்து வாழைப்பழம் வைக்கணும், தேங்காய் 2 வைக்கணும். ஸோ இந்த தேங்காவை தான் நம்ம வந்து சாமிக்கு உடைக்கணும். இது வந்து பார்த்திங்கனாக்கா படியில் வந்து நிறைய வந்து அரிசி வந்து எடுத்து வைக்கணும். அப்புறம் வந்து அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு வந்துட்டு பூ போட்டேன். விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும். குத்து விளக்கும் ஏற்றி வைப்பாங்க, இந்த மாதிரி ஜோடி விளக்கும் ஏற்றி வைப்பாங்க. ஸோ நான் வந்து 2 ஜோடி விளக்கு தான் வந்து ஏற்றி வைக்கிறேன். வந்து முந்தின நாளே வந்து இந்த சாமி கும்பிட்றதுக்காக தனியாக வந்து அந்த பூவும் வந்து நம்ம அந்த பூளைப்பூ கட்டணும்ல, அதையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து வாசல் பக்கத்தில் வந்து அதாவது நிலப்படி பக்கத்தில் வந்து வச்சு கரும்பு மஞ்சள்லாம் வச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டுறணும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து வரத்துக்கு முன்னாடியே இப்படி தான் வந்து வச்சு கும்பிடணுங்கிறது எங்கள் ஊர் பக்கம் இது ஒரு சம்பிரதாயம். அப்புறம் வந்து நான் வந்து கையோடு வந்து நம்ம பூஜை ரூமுக்கும் வந்து பூவெல்லாம் போட்டு கையோடு வந்து விளக்கேற்றி அங்கேயும் வந்து நான் சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கிச்சன் போனோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து நம்மளால செய்கிறதுக்கு டைம் இருக்காது. ஸோ காலையிலே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலே இதை முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா டீலாம் குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து நான் வந்து பொங்கலுக்கு வந்து எந்த பாத்திரத்தில் வைக்கணும் அதுக்கு வந்து பொட்டு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன். இந்த சின்ன பாத்திரத்தில் வந்து சக்கரை பொங்கலும் இதில் வந்து நான் வந்து வெண்பொங்கலும் வைக்கிறது தான் பிளானு. ஸோ நம்ம முதற் கடவுள் விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வந்து
செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னோட சார்பில் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பாருங்க, பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலோ பொங்கல். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டு பொங்கலையுமே அட் அ டைமில் நான் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அடுப்புலையுமே நான் டக்குன்னு வந்து செஞ்சிட்ருந்தேன். பார்த்திங்கன்னா இந்த அரிசி ஃபஸ்ட்டு வந்து நம்ம சின்ன பானையில் வச்சுருந்தோம்ல, அது வந்து நல்லா வந்து வெந்திருந்துச்சு. ஸோ நான் வந்து வெல்லத்தை வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து நான் வந்து தாளிச்சிடலான்னு சொல்லிட்டு நெய் போட்டு முந்திரி தான் வறுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து நம்ம சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே போல் வந்து வெண்பொங்கலும் வந்து எனக்கு வந்து வெந்துடுச்சு. ஸோ கடைசியாக தாளிக்கிறதுக்கு அது தாளிப்பெல்லாம் நான் வந்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், நமக்கு வெண்பொங்கலும் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பொங்கல் வந்து ரெடி ஆகும்போதே நான் வந்து நம்ம அந்த கூட்டுக்காயின்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம வந்து ஒரு 7 காய் வந்து நான் வந்து 7 காய் வந்து போட்டு வந்து அன்றைக்கி வந்து சமைச்சேன். ஸோ எல்லாத்தையும் வந்து காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கூட்டையும் வந்து சைட் பை சைடு வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். கடைசியாக வந்து கூட்டுக்கும் வந்து தாளித்து கொட்டிட்டேன். பாருங்கள், நம்ம கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வந்து சமையல் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. நாம தான் ரெடி ஆகணும். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I
I got facts over tracks, this and that. Spitting slow, spitting fast, I could roast, I could gas. Think I'm okay at last, but I don't know if that can erase all the past. And the pettiness, a reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious. Mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains at last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help, I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams and some honestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical, something that is topical. Rub it on and watch it go, make yourself unstoppable. Dreams are irresponsible. பண்ணிக்கோங்க. Thanks for watching.